ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வீடியோ போட்டே ரொம்ப நாளாகிருச்சு. ஏன்னா என்னால் சில காரணங்களால் என்னால் வீடியோவே போட முடியல. இந்த வீடியோவில் நீங்கள் பட்டியாலா ஃபேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பட்டியாலா பேண்ட் தைக்கிறதுக்கு 2.5 மீட்டர் கிளாத்து தேவைப்படுது. ஆனால் இதில் 2 மீட்டர் கிளாத்து தான் இருக்குது. இந்த 2 மீட்டர் கிளாத்தில் நம்ம பட்டியாலா பேண்ட் தைச்சோம்னா இதோட சுருக்கு கம்மியாக வரும். இந்த கிளாத்தை இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக மடக்கிக்கணும். மடக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை இதை ரெண்டாக மடக்கி டேபிளில் நீங்கள் போட்டுக்கணும். ஏதாவது உள்ளே ஏதாவது மடிஞ்சிருந்தால் கூட கிளாத்து அதை நீங்கள் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். மடித்து பார்க்க அத்தனையும் உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இனி ஃபேண்ட்டோட உயரம் எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபேண்ட்டோட உயரத்தை நீங்கள் கீழே இருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும். கீழே உங்களுக்கு மடிச்சடிக்கிறதுக்காக நீங்கள் 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுட்டு ஃபேண்ட்டோட உயரம் இப்போ 40 இன்ச்சுன்னா அந்த 40 இன்ச்சு கரெக்டாக நீங்கள் கீழே வச்சுக்கணும். இந்த இடத்துல கீழே வச்சுட்டு மேலே இந்த பட்டியோட அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான அது அளவு 7 இன்ச்சு தான். அந்த 7 இன்ச்சுக்கு வச்சுட்டு நீங்கள் அதையும் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கணும். கீழே அந்த பாட்டத்தோட சுற்றளவை மார்க் பண்ணணும். அந்த பாட்டத்தோட சுற்றளவு இப்போ 12 இன்ச்சுனா நீங்கள் 6 இன்ச் அளவுக்கு வச்சு டேப் இந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் அதையும் மார்க் பண்ணிக்கணும். மறுபடியும் நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மறுபடியும் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்காக இந்த ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். இது கீழே பாட்டத்தோட உயரம் இந்தளவுக்கு மடித்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை மார்க் பண்ணி காட்டுறேன். இனி கிராச்சோட லென்த்தை மார்க் பண்ணணும். இது கிராச்சோட லென்த் எப்படி மார்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ 42 இன்ச்சு இடுப்போட சுற்றளவுனா 42 இன்ச்சை நீங்கள் 3ஆக வகுத்தீங்கன்னா அதில் 14 இன்ச்சு வரும். அந்த 14 இன்ச்சு கூட நீங்கள் 2 இன்ச் அளவுக்கு அதிகப்படுத்திட்டு நீங்கள் இந்த கிராச்சோட லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேப் இங்கேருந்து வச்சு நீங்கள் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு டேப்பை 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கணும். இனி இந்த இடத்துல நீங்கள் இதை வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கணும். அந்த கிராச்சோட லென்த்துக்கு அதுக்கு இந்த ஸ்கேலையே இப்படி வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்குங்க. இந்த கிராச்சோட லென்த்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம இந்த உயரத்தை நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த இடத்துல நீங்கள் தையலுக்காக கிளாத்தெல்லாம் விடலைன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதை நீங்கள் இந்த மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இந்த இடத்துல நீங்கள் பாட்டத்தோட உயரத்தை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிங்க ஒரு சிசர் கட் போட்டு. இந்த இடத்துல நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு கேன்வாஸும் கூட வெட்டி ஸ்டிஃபுக்காக வச்சும் கூட நீங்கள் தைச்சிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும்.
இந்த கிளாத்தில் தான் நம்ம இடுப்பு சுற்றளவை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவு வந்து 42 இன்ச்சு. அந்த 42 இன்ச்சு கூட வந்து நீங்கள் 1 இன்ச்சு வந்து அதிகப்படுத்தி வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் தையலுக்காக. அப்போ வந்து நீங்கள் 22 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கிளாத்தை. இந்த பட்டியோட உயரம் ஸ்டாண்டர்டான அளவு வந்து 7 இன்ச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். நமக்கு கரெக்டாக வந்து 7 இன்ச்சு தான் இருக்குது. அது போக வந்து நமக்கு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் வந்து மேலே அந்த நாடா போடுறதுக்காக 2 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கும் கிளாத் வேணும். அதனால் நம்ம ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம கிளாத்து வந்து ஜாயின் பண்ணி அடித்தாதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு இந்த கிளாத்தில் நம்ம வந்து 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 2 இன்ச் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. நமக்கு ஜாயின் பண்ணி அடிக்கும்போது கரெக்டாக வரும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.